ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த விலைமாதர் இல்லத்தை சிவாலயமாக மாற்றுவதற்கு தந்தை வந்துள்ளார். கடவுளின் செய்தியை விலை மாதர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் நன்மையடையச் செய்வது உங்கள் கடமையாகும். கேள்வி: எந்த குழந்தைகள் தமக்குத்தாமே பெரிய இழப்பை ஏற்படுத்துகின்றனர்? பதில்: எந்த ஒரு காரணத்திற்காகவும் முரளியை படிப்பதை தவறவிடுபவர்கள் தமக்குத்தாமே பெரிய இழப்பை ஏற்படுத்துகின்றனர். சில குழந்தைகள் ஒருவருடன் ஒருவர் முரண்பட்டு வகுப்பிற்கு வருவதை நிறுத்திவிடுகின்றனர். அவர்கள் ஏதோ ஒரு சாக்கு போக்கை கூறி வீட்டில் உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தமக்குத்தாமே இழப்பை ஏற்படுத்துகின்றனர். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் பாபா ஏதோ ஒரு புதிய கருத்தை பகிர்ந்து கொள்கின்றார். நீங்கள் அதனை கேட்காது விட்டால் எவ்வாறு உங்களால் அதனை பயிற்சியில் இட முடியும்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, மாயை உங்களை மறக்கச் செய்தாலும் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதற்கே இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சிலரை மாயை முழு நாளும் இதை மறக்கச் செய்கின்றாள். அவர்கள் ஒரு பொழுதும் தந்தையை நினைவு செய்வதில்லை. நினைவு செய்வார்களாயின் அவர்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். கடவுளே தமக்கு கற்பிக்கின்றார் என்பதை கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இதனை மறப்பதனால் அவர்களால் சேவை செய்ய முடிவதில்லை. அனைவரிலும் அதி சீரழிந்தவர்களான விலை மாதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என கடந்த இரவு பாபா விளங்கப்படுத்தி இருந்தார். தந்தையின் ஞானத்தை கிரகிப்பதன் மூலம் அவர்கள் சொர்க்கத்தின் சக்கரவர்த்தினிகள் ஆக முடியும் என விலை மாதர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். செல்வந்தர்களால் அவ்வாறு ஆக முடியாது. கற்றவர்களும் அனைத்தும் தெரிந்தவர்களும் இந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒழுங்கு செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த அப்பாவிகள் மிக சந்தோஷம் அடைவார்கள். ஏனெனில் அந்த பெண்களும் பலவீனமாகவே இருக்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். தந்தை தொடர்ந்தும் பல வழிமுறைகளை விளங்கப்படுத்துகின்றார். அவர்களிடம் கூறுங்கள், நீங்களே அனைவரிலும் அதி மேலானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது அனைவரிலும் அதி தாழ்ந்தவர்களாக ஆகியுள்ளீர்கள். உங்களின் பெயரின் காரணமாகவே பாரதம் விலைமாதர் இல்லமாக ஆகியுள்ளது. இந்த முயற்சியை செய்வதன் மூலம் உங்களால் மீண்டும் ஒரு முறை சிவாலயத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் பணத்திற்காக தற்பொழுது அத்தகைய இழிவான செயல்களை செய்கின்றீர்கள். இப்பொழுது அவற்றை செய்வதை நிறுத்துங்கள். இவ்வாறு அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது அவர்கள் மிக சந்தோஷம் அடைவார்கள். எவராலும் உங்களை தடுக்க முடியாது. ஏனெனில் இது நல்லதோர் விஷயமாகும். கடவுள் ஏழைகளுக்கு சொந்தமானவர். அவர்கள் பணத்திற்காக அத்தகைய தீய செயல்களை செய்கின்றனர். அது அவர்களுக்கு ஒரு வியாபாரம் போன்றதாகும். சேவை விரிவடைவதற்கான வழிமுறைகளை இப்பொழுது நீங்கள் உருவாக்குவீர்கள் என குழந்தைகளாகி நீங்கள் கூறுகிறீர்கள். சில குழந்தைகள் ஏதோ ஒன்றுக்காக ஒருவருடன் ஒருவர் முரண்பட்டு கற்பதை நிறுத்திவிடுகின்றனர். அவர்கள் கற்காது விட்டால் தமக்கு தாமே பெரிய இழப்பை ஏற்படுத்துகின்றனர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதிருக்கின்றனர். அவர்கள் முரண்பட்டு இன்னென்னார் இவ்வாறு அவ்வாறு கூறினார்கள் என கூறி அத்துடன் வருவதை நிறுத்திக் கொள்கிறார்கள். வாரம் ஒரு முறையேனும் அரிதாகவே அவர்கள் வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் பாபா முரளியில் வெவ்வேறு ஆலோசனைகளை கூறுகின்றார். நீங்கள் முரளியை கேட்க வேண்டும். வகுப்பிற்கு நீங்கள் வரும்போதே உங்களால் அதை கேட்க முடியும். ஏதோ ஒரு காரணத்தினால் சாக்கு போக்குகளை கூறி மீண்டும் உறங்கச் செல்லும் பலரும் உள்ளனர். சரி, இன்று நான் வகுப்பிற்கு செல்ல மாட்டேன். எவ்வாறாயினும் பாபா மிக நல்ல கருத்துக்களை பேசுகின்றார். நீங்கள் சேவை செய்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். இது ஒரு கல்வி. பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சமய நூல்களை கற்கின்ற பல பண்டிதர்கள் உள்ளனர். அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாத போது அவர்கள் சமய நூல்களை மனப்பாடம் செய்து ஆன்மீக ஒன்று கூடல்களை ஆரம்பிக்கின்றனர். அங்கே எந்த இலக்கும் இல்லை.
இந்த கல்வியின் மூலம் அனைவரது படகும் அக்கறை செல்ல முடியும். ஆகவே சீரழிந்தவர்களுக்கே குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும். அத்தகைய பெண்கள் இங்கு வருகின்றனர் என்பதை செல்வந்தர்கள் கேள்விப்பட்டால் அவர்கள் இங்கு வருவதை விரும்ப மாட்டார்கள். அவர்களது ஷரீர உணர்வு காரணமாக அவர்கள் சங்கடப்படுகின்றனர். சரி, அவர்களுக்கு வேறானதோர் பாடசாலையை திறவுங்கள். ஷரீர வாழ்வாதாரத்திற்கான மற்ற கல்விகள் ஒரு சில பெறுமதி வாய்ந்ததாக இருக்கின்ற அதே நேரத்தில் இக்கல்வி 21 பிறவிகளுக்கானது. பலராலும் நன்மையடைய முடியும். பொதுவாக தங்கள் வீட்டில் கீதா பாடசாலை ஒன்றை ஆரம்பிக்க முடியுமா என கேட்பவர்கள் தாய்மார்களே ஆவார்கள். இறை சேவை செய்வதற்கு அவர்களிடம் அதிக அளவு உற்சாகம் உள்ளது. ஆண்கள் தமது கேளிக்கை கழகங்கள் முதலியவற்றில் தொடர்ந்தும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றனர். செல்வந்தர்களுக்கு இங்கேதான் சொர்க்கம் உள்ளது. அவர்கள் தொடர்ந்தும் பெருமளவு நவ நாகரிகம் போன்றவற்றை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவர்களின் இயற்கை அழகு எவ்வாறு இருந்ததென பாருங்கள். அங்கே பெருமளவு வேறுபாடு இருக்கிறது. இங்கு உங்களுக்கு உண்மை கூறப்படுகிறது. இருப்பினும் ஒரு சிலரே வருகின்றார்கள். அதுவும் ஏழைகளே வருகின்றார்கள். மக்கள் அத்தகைய இடங்களுக்கு மிக விரைவில் செல்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு அலங்காரங்கள் போன்றவற்றை செய்தவாறு அந்த இடங்களுக்கு செல்கிறார்கள். குருமார்கள் இப்பொழுது நிச்சயதார்த்தங்களை கூட செய்து வைக்கிறார்கள். இங்கே ஒருவரை பாதுகாப்பதற்கே அவருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர் காமச்சிதையில் வீழ்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு இந்த ஞான சிதையில் அமர்வதனால் அவரால் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலியாக ஆக முடியும். அவள் தனது பெற்றோருக்கு கூறுகின்றாள், என்னை சீரழிக்கும் இந்த வேலையை நிறுத்துங்கள். நாம் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வோம். பெற்றோர் பதிலளிக்கிறார்கள், எங்களால் என்ன செய்ய முடியும்? மக்களும் சமூகமும் எம்மை குறித்து குழப்பமடைந்து குலத்திற்கு நாம் இழிவு ஏற்படுத்துகின்றோம் என கூறுவார்கள். திருமணம் செய்யாதிருப்பது சமூக சட்ட திட்டங்களுக்கு முரண்பட்டது. அவர்களால் மனிதர்களின் அபிப்பிராயங்களையும் தமது குலத்தின் கோட்பாடுகளையும் கைவிட முடிவதில்லை. பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் பாடுகிறார்கள், எனக்கு ஒரே ஒருவரே அன்றி வேறு எவரும் இல்லை. மீராவின் பாடல்களும் உள்ளன. பெண்களுக்கு மீராவே முதல் இலக்க பக்தையாவார். நாரதரே ஆண்களின் முதலாம் இலக்கமாக நினைவு செய்யப்படுகின்றார். நாரதரை பற்றி ஒரு கதையும் உள்ளது. புதியவர் ஒருவர் தாம் லக்ஷ்மியை திருமணம் செய்ய முடியுமா என கேட்கும் பொழுது அவர் அதற்கு தகுதி வாய்ந்தவரா என சோதித்து பார்க்க கூறுங்கள். அவரை கேளுங்கள், நீங்கள் முழுமையாகவே தூய்மையாகி விட்டீர்களா? அனைத்து நற்குணங்களும் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்களா? இந்த உலகம் விகாரம் நிறைந்தது, தூய்மையற்றதும் ஆகும். தந்தை உங்களை அதிலிருந்து அகற்றி தூய்மை ஆக்குவதற்கே வந்துள்ளார். தூய்மையாகுங்கள். அப்பொழுது லக்ஷ்மியை திருமணம் செய்வதற்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். பலர் பாபாவிடம் வந்து சத்தியம் ஒன்றை செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் வீட்டிற்கு சென்றதும் விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள். பாபா அத்தகைய செய்திகளை பெறுகின்றார். பாபா கூறுகின்றார், அத்தகைய மக்களை இங்கு அழைத்து வருமாறு பிராமண ஆசிரியரும் பெருமளவு பாதிக்கப்படுவார். இந்திர சபையை பற்றி ஒரு கதையும் உள்ளது. அத்தகையவர்களை இங்கு அழைத்து வருபவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். பாபா எப்பொழுதும் பலவீனமானவர்களை இங்கு அழைத்து வர வேண்டாம் என ஆசிரியர்களாகி உங்களுக்கு கூறுகின்றார். இல்லாதுவிட்டால் உங்களது ஸ்திதியும் தாழ்ந்துவிடும். ஏனெனில் நீங்கள் அவர்களை சட்டத்திற்கு விரோதமாக அழைத்து வருகின்றீர்கள். உண்மையில் ஒரு பிராமண ஆசிரியர் ஆகுவது இலகுவானதாகும். நீங்கள் 10 to 15 நாட்கள் அவ்வாறு ஆகிவிடலாம். எவருக்கும் விளங்கப்படுத்துவதற்குரிய மிக இலகுவான வழிமுறைகளை பாபா காட்டுகின்றார். பாரத மக்களாகிய நீங்களே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு சொந்தமானவர்கள். நீங்களே சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது நரகவாசிகள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை சொர்க்கவாசிகள் ஆக வேண்டும். ஆகவே விகாரங்களை துறந்து விடுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். அதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் சிலர் இதனை புரிந்து கொள்வதே இல்லை.
அவர்கள் தாமே இதனை புரிந்து கொள்ளாது விட்டால் மற்றவர்களுக்கு எவ்வாறு விளங்கப்படுத்துவார்கள்? தனது ஓய்வு ஸ்திதியில் இருக்கும் ஒருவருக்கு கூட பற்றின் இழைகள் இருக்கின்றன. இக்காலத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஓய்வு ஸ்திதிக்கு, அதாவது அனைத்தையும் விட்டுவிட்டு ஆசிரமத்திற்கு செல்வது, அவ்வாறு செல்வதில்லை. அவர்கள் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே சிக்கிக் கொள்கிறார்கள். முன்னர் ஓய்வு எடுக்க விரும்புபவர்களென பெரிய ஆசிரமங்கள் பல இருந்தன. இந்நாட்களில் அத்தனை ஆசிரமங்கள் இல்லை. 80-90 வயதை அடைந்தும் கூட சிலர் தமது வீட்டை விட்டு செல்வதில்லை. தாம் சப்தத்திற்கு அப்பால் சென்று கடவுளை நினைவு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு கடவுள் யார் என்று தெரியாது. சர்வ வியாபி என்று அவரை கூறுகிறார்கள். அவ்வாறாயின் அவர்கள் யாரை நினைவு செய்கிறார்கள்? தாம் பூஜிப்பவர்கள் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை உங்களை பூஜிப்பவர்களில் இருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். அதுவும் 21 பிறவிகளுக்காகும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டும் என பாபா விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த ஒரே ஒரு அக்கறையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அங்கு குற்றமான எதுவும் இல்லை. தந்தை வந்து அந்த தூய உலகை தயார்படுத்துவதற்கான தூண்டுதல்களை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் அன்பிற்கினிய சேவை செய்கின்ற குழந்தைகளை தனது கண்களில் அமர்த்தி அவர்களை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அதி சீரழிந்தவர்களை ஈடேற்றுவதற்கு ஒருவருக்கு தைரியம் வேண்டும். அரசாங்கத்திற்காக வேலை செய்கின்ற பெரிய குழுக்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் மிக நன்றாக கற்றவர்களும் நாகரிகமானவர்களும் ஆவார்கள். இங்கு பலரும் ஏழைகளும் சாதாரணமானவர்களும் ஆவார்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து அதிக அளவு அவர்களை ஈடேற்றுகின்றார். உங்கள் நடத்தை மிக ராஜரிகமானதாக இருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். மற்ற கல்விகளின் முக்கியமான பரீட்சை ஒன்றில் ஒருவர் சித்தியடைந்தால் அவர் நாகரிகமானவர் ஆகின்றார். இங்கு தந்தை ஏழைகளின் பிரபு. ஏழைகளே ஏதாவது ஒன்றை இங்கே அனுப்புவார்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய்களுக்கான காசு கட்டளைகளையும் அனுப்புகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அதிக அளவு பாக்கியசாலிகள். நீங்கள் பிரதிபலனாக அதிக அளவை பெறுகின்றீர்கள். இது ஒன்றும் புதியதல்ல. நாடகத்தை பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, மிக நன்றாக கற்றிடுங்கள். இது கடவுளின் யஜ்யம். நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் எதையாவது நீங்கள் இங்கு எடுத்துக்கொண்டால் நீங்கள் அங்கு குறைவாகவே பெறுவீர்கள். நீங்கள் அனைத்தையும் சொர்க்கத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். பாபாவிற்கு சுறுசுறுப்பான உஷாரான குழந்தைகள் சேவை செய்வதற்கு தேவைப்படுகிறார்கள். சுதேஷ், மோகினி போன்ற குழந்தைகள் சேவை செய்வதில் அதிகளவு உற்சாகத்தை கொண்டிருக்கிறார்கள். உங்களது பெயர் அதிகளவில் வெளிப்படுத்தப்படும். பின்னர் மக்கள் உங்களுக்கு அதிகளவு மரியாதை கொடுப்பார்கள். பாபா தொடர்ந்தும் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நினைவில் நிலைத்திருங்கள். பரீட்சை அன்னிக்கும் பொழுது மாணவர்கள் தனிமையில் அமர்ந்திருந்து கற்பதுண்டு. அவர்கள் தனிப்பட்ட ஆசிரியர்களையும் கொண்டிருப்பார்கள். எங்களிடம் பல ஆசிரியர்கள் உள்ளனர். ஆனால் நீங்கள் கற்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். தந்தை அனைத்தையும் இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஓர் ஆத்மா என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த சரீரம் அழியக்கூடியது. ஆனால் ஆத்மாவாகிய நீங்கள் அழிவற்றவர்கள். நீங்கள் ஒரே ஒரு முறையே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். சத்யுகத்தில் இருந்து கலியுகம் இறுதி வரை எவராலும் இதனை பெற முடியாது. நீங்கள் மட்டுமே அதனை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். நாங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். தந்தையின் நினைவை கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவ்வளவுதான். இதனை மௌனமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் கூறுவதால் அதிக அளவு நன்மை உள்ளது. எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் அட்டவணையை வைத்திருப்பதற்கு மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் எழுதுவதில் களைப்படைகின்றீர்கள்.
பாபா அத்தகைய இலகுவான முறையில் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாவாகிய நான் சதோ பிரதானமாக இருந்தேன், இப்பொழுது தமோ பிரதானம் ஆகி உள்ளேன். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் சதோ பிரதானம் ஆகுவீர்கள். இது மிக இலகுவானது. இருப்பினும் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் இங்கே இருக்கும் வரை உங்களை ஓர் ஆத்மா என கருதுங்கள். ஆத்மாவாகிய நான் பாபாவின் குழந்தை. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களின் அரை கல்ப பாவங்கள் எரிக்கப்படும். பாபா உங்களுக்கு அத்தகைய இலகுவான வழிமுறையை காட்டுகின்றார். அனைத்து குழந்தைகளும் இதனை கேட்கின்றனர். இந்த பாபா தானும் இதனை பயிற்சி செய்கின்றார். இதனாலேயே அவரால் உங்களுக்கு கற்பிக்க முடிகின்றது. நான் பாபாவின் ரதம், பாபா எனக்கு உணவளிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் இதை போன்றே சிந்திக்க வேண்டும். சிவ் பாபாவை தொடர்ந்தும் நினைவு செய்வதனால் அதிக அளவு நன்மை இருக்கிறது. ஆனால் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இது மிகவும் இலகுவானது. நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எவரும் இல்லாத போது நினைவில் அமருங்கள். நான் ஓர் ஆத்மா, நான் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் நோயுற்று இருந்தாலும் உங்களால் பாபாவை நினைவு செய்ய முடியும். நீங்கள் பந்தனத்தில் இருந்தாலும் அங்கிருந்தவாறே தொடர்ந்தும் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது 10 முதல் 20 வருடங்களாக இங்கிருப்பவர்களை விடவும் உயர்ந்ததோர் அந்தஸ்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சேவையில் மிகவும் உஷாராகவும் சுறுசுறுப்பாகவும் இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்திலிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். கற்பதில் ஆழமான ஆர்வத்தை கொண்டிருங்கள். இந்த கல்வியுடன் ஒருபொழுதும் முரண்படாதீர்கள். 2. உங்களது நடத்தை மிக மிக ராஜரீகமானதாக இருக்கட்டும். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இந்த பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. ஆகவே அனைத்து பற்றின் இழைகளையும் துண்டித்து விடுங்கள். ஓய்வு பெற்ற ஸ்திதியில் சப்தத்திற்கு அப்பால் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அதி சீரழிந்தவர்களையும் ஈடேற்றுவதற்காக அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம். உங்களின் மேன்மையான மனோபாவத்தால் மற்றவர்களின் மனோபாவங்களை மாற்றி சதா வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. வெற்றி சொரூபம் ஆகுவதற்கு உங்களின் சொந்த மனோபாவத்தால் மற்றவர்களின் மனோபாவங்களையும் உங்களின் எண்ணங்களால் அவர்களின் எண்ணங்களையும் மாற்றுகின்ற பணியை செய்யுங்கள். இதில் ஆராய்ச்சி செய்யுங்கள். இந்த சேவையை செய்வதில் நீங்கள் மும்முரமாக ஈடுபடும் பொழுது இயல்பாகவே பலவீனங்கள் பலவற்றிலிருந்து நீங்கள் அப்பால் எடுத்து செல்லப்படுவீர்கள். இப்பொழுது இதற்காக ஒரு திட்டத்தை செய்யுங்கள். அப்பொழுது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், வருமானமும் அதிக அளவில் அதிகரிக்கும். அப்பொழுது உங்களுக்கு கட்டிடங்களும் வழங்கப்படும். முழுமையான வெற்றி இலகுவாக பெறப்படும். இந்த வழிமுறையானது உங்களை வெற்றி சுரூபம் ஆக்கிவிடும். ஸ்லோகம். உங்களின் நேரத்தை பயனுள்ள முறையில் தொடர்ந்தும் பயன்படுத்துங்கள். நீங்கள் அதனால் ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவம் செய்வீர்களாக. தந்தைக்கு குழந்தைகளான உங்களிடம் அதிக அளவு அன்பு உள்ளது. ஒவ்வொரு நாளும் அதற்கு பதிலளிக்கும் முறையாக அவர் நீண்டதோர் கடிதத்தை எழுதுகின்றார். அவர் அன்பையும் நினைவுகளையும் வழங்குவதுடன் உங்களின் சகப்பாடியாகி அந்த சகவாசத்தின் பொறுப்பையும் நிறைவேற்றுகின்றார். அந்த அன்பிற்கு உங்களின் பலவீனங்கள் அனைத்தையும் அவரிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். எல்லைக்கு உட்பட்ட ஆதிக்கம் எதுவும் உங்களை கவராத வகையில் இறை அன்பில் அமிழ்ந்திருங்கள். எல்லையற்ற பேறுகளில் சதா திளைத்திருங்கள். இதன் மூலம் ஆன்மீகத்தின் நறுமணம் சூழலில் பரவும். அறிவிப்பு. பாபாவின் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப முரளிகள் பாபாவின் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆகும்.
ராஜயோக பாடநெறியை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு அல்ல. ஆகவே கருவி ஆசிரியர்கள், சகோதர சகோதரிகள் யாரிடமும் பாபாவின் சாக்கார முரளிகளின் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது எந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சாந்தி.